சரிப்பா, இப்போ வந்து பூண்டு எண்ணெய் அதாவது கார்லிக் ஆயில் தயாரிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் செக்கில் வாங்கின எண்ணெய், நீங்கள் என்ன தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. எண்ணெய் காஞ்ச உடனே தான் பூண்டு போடணும்னு கிடையாது. இப்போவே நம்ம வந்து பூண்டை போட்டுடலாம். அதான்ப்பா 2 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணாலும் பண்ணலாம். இல்லைனா வந்து இதை வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு கட் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டாலும் சரிப்பா. இது வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும். மாறினதுக்கப்புறம் தான் அந்த இதுவாகும். இப்போ வந்து அடுப்பு நான் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன்ப்பா. அப்படியே இதுவாகட்டும். இப்போ வந்து இதில் வந்து சிலர் கருவேப்பிலை, வெந்தயம் இந்த மாதிரிலாம் போட்டு காய்ச்சுவாங்க. அது வந்து நார்மல். இதோட பவர் வந்து அது இதுவாயிரும். நல்லா நமக்கு வந்து அந்த சொட்டைக்கு மட்டும் மெனக்கெட்டு தயாரிக்கணும்னா இந்த பூண்டு எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் காய்ச்சிட்டு இது கூட வேறு எண்ணெய் கூட கொஞ்சம்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம். நல்லா ஒரு 100 கிராம் கிட்ட பூண்டு வாங்கிட்டு நல்லா தோல் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நச்சு போட்டால் அதுக்கு ஒரு மாதிரி கலந்துரும். இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக அதோட ஜூஸ் எல்லாமே நல்லாவே இறங்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு காய்ச்சினிங்கன்னா இதை அப்படியே ஃபில்டர் பண்ண வேணாம். இதை அப்படியே நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து இது பண்ணலாம். இல்லைனா காட்டனில் தொட்டு இது பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. பாருங்கள், சூப்பராக கோல்டன் கலரில் வருது. இந்த டைமில் அடுப்பை நிறுத்திடலாம். ஏன்னா ஹீட் இருந்துகிட்டே இருக்கும்போது இதோட கலர் வந்து இன்னுமே சேஞ்ச் ஆகும். தெரியுதா? சூப்பராக கோல்டனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற விட்டு நம்ம வந்து நல்லா ஆறினோன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. நான் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஊற்றினா காட்டனில் தொட்டு தலையில் தடவிக்கலாம். இதனால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூண்டு ஜூஸ் மட்டும் தேய்க்கும் போது வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளைன் கோகனட் ஆயில் தடவினாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஆறட்டும். அடுப்பை நிறுத்தியாச்சு. ஆறின உடனே நம்ம இதோட வேணும்னாலுமே ஆயிலுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ ஆயில் ஓரளவு ஆறிடுச்சு. இது வந்து இந்த சூடான பாத்திரத்தை வந்து மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஆற வேண்டி இருக்குது. ஆறின உடனே நம்ம இது பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வாசனை அடிக்குது. சிலருக்கு பூண்டு வாசனை பிடிக்காது. ஆனால் இது ஒரு நல்ல வாசனை அடிக்குது. அப்புறம் பச்சையாக நம்ம தடவும் போது லைட்டாக ஒரு எரிச்சல் இருக்கும். ஆனால் அதனால் பயப்பட வேணாம். அப்புறம் சரியாயிரும்ப்பா. இப்போ இதுவுமே நல்லா ஏன் பாத்திரம் மாற்றினா அந்த பாத்திரத்தில் அப்படியே சூட ஆறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுன்றதுனால தான் இந்த பாத்திரத்தில் மாற்றினேன். இப்போ வந்து இதை வந்து இந்த பாட்டில் ஸ்ப்ரே பாட்டிலில் தான் ஊற்ற போகிறோம். நான் ஒரு பனல் வச்சுட்டு அந்த பூண்டோடு ஊற்ற போகிறேன். சின்னதாக இருக்கிறதெல்லாம் உள்ளே போயிடும். ஊற்றிடலாமா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுற போகிறேன். நான் தட்டினா உள்ளே போயிடும். சூப்பராக இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியாச்சு. மூடி வச்சிடலாம். மூடிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். நான் இது டோனர் இருந்த ஸ்ப்ரே பாட்டில். அவ்வளோதான். இப்போ தலையில் இதை ஸ்ப்ரே பண்ணிடலாமா? எப்படி இருக்குது? சூப்பராக. இந்த மாதிரி பாட்டிலாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க.